சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். பெஹன் பக்தி நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டில் 12 ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, சாதகமான அம்சங்கள் என்னென்ன, எந்த கிரகங்கள் எந்த பயிற்சிகள் சாதகமாக இல்லை, அதற்கான தீர்வு அதாவது பரிகாரம் வழிபாடு என்னென்ன, இப்படியான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ராசிக்குள்ளே குரு பகவான் வரார். குரு பகவான் ராசிக்குள்ளே வரும்போது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், ஜென்மகுரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்மகுருன்னு சொன்னால் இதை ஒரு சிறைவாசம் செல்லக்கூடிய ஒரு விஷயத்தோடு நிறைய பேர் தொடர்பு படுத்திக்கிறோம். அப்படி கிடையாது. குருன்னு சொல்லக்கூடியவர் ராசியில் இருக்காருன்னு சொன்னால், நீங்கள் படிக்கிற பிள்ளைகள்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜாலியாக ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஷாப்பிங் மால் போயிருக்கீங்க, அங்கே போய் ஒரு திரைப்படம் பார்க்கணுன்னு நீங்கள் போகிறீங்க, ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, ஒரு டூர் போகிறீங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இருக்கணும்னு போகிறீங்க. அதுக்காக ஒரு பயணம் பண்ணுறீங்க, ஒரு பேருந்தில் ஒரு ட்ரெயினில் இருக்கீங்க. இந்த இடத்துலையோ நீங்கள் சுற்றுலா சென்ற இடத்துலையோ அந்த மூவி பார்க்குற அந்த காம்ப்ளெக்ஸ்லேயோ உங்கள் ஆசிரியரை பார்த்துட்டீங்க, அவரும் அங்கே இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய அந்த ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட்டை முழுமையாக செய்ய முடியாமல், இங்கே நம்ம டீச்சர் இருக்கார், வாத்தியார் இருக்கார், அப்போ அவர் கவனிப்பார், நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் அப்புறம் நமக்கு அங்கே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்கி வாசிப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், குரு இருக்காரேன்னு சொல்லி அவர் பார்த்துட்டா நம்மளும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, என்ன இப்படிலாம் போய் சுற்றுற, இதெல்லாம் பண்ணுற, இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கண்டிக்க போகிறார், தண்டிக்க போகிறார் நினைக்கிறீங்க இல்லையா? இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஜென்மகுருன்னு சொன்னால். அதுபோல் வேலை செஞ்சிட்ருக்குறோம். வேலை செய்யும்போது அந்த இடத்துல மேனேஜரோ நம்முடைய டீம் லீடரோ ஓனரோ இல்லை. நம்ம ஃப்ரீடமாக ஜாலியாக பேசி அட்டை அடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் இவங்களுக்கு பதிலாக ஒரு சிசிடிவி கேமரா அங்கே இருக்குது. எல்லாத்தையும் சர்வைலன்ஸில் பார்த்து கவனிச்சுட்டே இருக்குது. அதை அந்த பாஸ் வீட்டில் இருந்தே கூட பார்க்கலாம், அவர் ஃபோனில் இருந்தே கூட பார்க்கலாம். அப்போ நீங்கள் அந்த சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப சரியாக மிக ஒழுக்கமாக கவனமாக நடந்து கொள்வீங்க. இதுதான் ஜென்மகுரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுபோல் அவரவருடைய நிலைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக இந்த விஷயத்தை சொல்லணும். அப்போ எப்போதுமே நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும். எப்போதுமே நீங்கள் தர்மத்திற்கு உட்பட்டு, தர்மம்னு சொன்னால் என்னென்னா, அலுவலகத்தில் இப்படி தான் இருக்கணும், பள்ளியில் இப்படி தான் இருக்கணும், கல்லூரிக்கு இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் தர்மம். அந்தந்த இடத்துல கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். எப்போதும் இதை கடைபிடிச்சிட்டு இருந்தால் ஒரு வெறுப்பு வந்துடும். என்ன இது மிஷன் லைஃப் மாதிரி இருக்குது, நம்மளால் சுதந்திரமாக ஃப்ரீடமாக இருக்க முடியலையே, ஜாலியாக இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கஷ்டத்தை தான் ஜென்மகுரு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது யாரெல்லாம் எங்கே எப்படி இருக்கணுமோ, எங்கே எதை பேசணுமோ, எப்படி பொருளை ஈட்டணுமோ, எப்படி செலவு செய்யணுமோ அதை செய்யும்போது அவர்களுக்கு ஜென்மகுருவால் பிரச்சனை கிடையாது. மற்றொன்று, ஜென்மகுருன்னு சொல்கிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டால், அது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கு குருவுடைய பயிற்சியில் வரும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி புதன். அப்போ நீங்கள் இயற்கையிலே புத்திசாலி. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாருன்றதுக்காக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன், எதுக்கு, அப்படி பண்ணால் என்ன, இப்படி பண்ணால் என்ன, இதே சொல்கிறீங்க, அப்படியாக நிறைய உங்களுக்கு கேள்விகள், சின்ன குழந்தைங்க கேட்பாங்க இல்லையா எல்லாத்துக்கும், அதுபோல் கேள்விகள் மனசில் உதித்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட உங்களை இப்படி தான் செய்யணும், நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும், எதையும் கேட்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? இதுதான் ஜென்மகுரு. அப்போ புதன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திகாரகன், குருன்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர். ஆலோசனை மட்டும் இல்லை, இதை தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியவர். அவர் ராசிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கட்டுப்பட வேண்டியது இருக்கும். கட்டுப்பட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சில சமயத்தில் சுயபுத்தி வேலை செய்யாமல் கூட போகும். நீங்கள் நினைக்கிறது முடிவு பண்ணுறது தவறாக கூட இருக்கும். எந்த ஒரு நேரத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணலான்ற எண்ணம் உங்களுக்கு வரும். எந்த தொழிலை உங்களுக்கு தெரியாதோ செய்யக்கூடாதோ அதை போய் செய்யக்கூடிய எண்ணம். வேலை விடக்கூடாத நேரத்தில் விடணும். திருமண விஷயத்தில் அவசர முடிவு பண்ணுறது, அது போன்ற சில சமயத்தில் உங்களுக்கு புத்தி உங்களை காப்பாற்றாமல் உங்களை கைவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். குரு இருக்கும்போது அந்த நிலை ஏற்படாது. அதனால் ஒரு குருவை நீங்கள் ரோல் மாடலாக, வெல்விஷராக, உங்களுடைய கைடாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஜென்மகுரு.
எதுனாலும் அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன், அவர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட ஆலோசனை செய்து அதன் பிறகு தான் நீங்கள் செய்யணும். அந்த குரு தந்தையாக இருக்கலாம், ரொம்ப விசேஷமானது. அந்த குரு வந்து உங்களுடைய மூத்த சகோதரனாக இருக்கலாம், உறவினர்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாமா, பெரியப்பா, சித்தப்பாவாக இருக்கலாம். பெண்களுக்கும் சொல்லும்போது இதே போல் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாக சித்தி, அத்தை இப்படியாக இருக்கலாம், அப்பாவா அம்மாவாக கூட இருக்கலாம். இப்படியாக ஒரு குருவை நீங்கள் வைத்து கொண்டால், ரோல் மாடலாக முன் உதாரணமாக வைத்து கொண்டால், ஜென்மகுரு காலத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் அவர் சஞ்சரிக்கிறார். 10ல் சனி இருக்கிறத ஒரு நல்ல அம்சம்ன்றதை தாராளமாக சொல்லலாம். 10ஆம் இடம்னு சொன்னால் என்னென்னா ஜீவனஸ்தானம், அதாவது நம்முடைய பிழைப்பிற்கு வழி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றது அர்த்தம். அந்த இடத்துக்கு சனி வரப்போகிறார். இந்த சனி காலபுருஷனுக்கு 10ஆம் பாவத்திற்கு அதிபதி. காலபுருஷன் சொல்லும்போது மேஷ ராசியை முதல்ல எடுத்துக்கணும், அப்படியே எண்ணிக்கொண்டு வந்தால் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தான் காலபுருஷனுடைய ஜீவனஸ்தானம். அப்போ காலபுருஷனுக்கு ஜீவனஸ்தான அதிபதியான சனி உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் வர நல்லது தான். அப்போ வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறீங்க அங்கீகாரம் கிடைக்கல, இப்போ கிடைக்கும். வேலையில் இருக்கிறீங்க, என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் உங்களை வந்து வேலையை விட்டு எடுத்துடலாம். நீங்கள் நிரந்தரமாக்கப்படலைன்னு சொன்னால் இப்போ பணி நிரந்தரம் சொல்லக்கூடிய இந்த பர்மனன்ட் ஜாப்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வேலையில் இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, கையில் எந்த பொருளும் நிற்கலை. அந்த வேலைக்கு போகிற ஒரு காரணமே வந்து முற்றிலுமாக உங்களுக்கு வந்து நிறைவேறலை. எப்படி பணம் போகுதுன்னே உங்களுக்கு தெரியல. அப்போது உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு தங்கும், சேமிக்க முடியும், நியாயமான விஷயங்களை அடைய முடியும். உங்களுடைய சேலரியிலிருந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு லோன் போட்டு ஒரு 2 வீலர் வேணுமா, 4 வீலர் வேணுமா, ஒரு ஃப்ளாட் வாங்கணுமா, அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கான தேவைகளை, ஆடை ஆபரணங்கள், அணிகலன்களை உங்களால் வாங்க முடியும், வீட்டு உபயோக பொருட்களை நீங்கள் வாங்க முடியும். இதெல்லாம் வேலை செய்யக்கூடிய அந்த சேலரியிலிருந்து நீங்கள் மாதந்தோறும் இஎம்ஐ கமிட்மெண்ட் வைத்துட்டு கடன் வாங்கி செய்யக்கூடிய அம்சங்களாக கூட வைத்துக்கொள்ளலாம், தவறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு நடந்தேறும். அப்புறம் இந்த வேலையில் இருக்கிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கார். குருவுடைய வீட்டில் சனி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து நேரடியாக பிறருக்கு நல்ல பலனை தரக்கூடிய பிஸ்னஸாக நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது உணவு சம்பந்தமான பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், கேட்ரிங், இது உங்களுக்கு சாதகமாக வரும். அப்புறம் சேவை செய்யக்கூடிய மருத்துவம் சம்பந்தமான தொடர்பு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொழில், அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். டீச்சிங் சம்மந்தமாக சொல்லிக் கொடுப்பது, டியூஷன் சென்டர்னு போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யும்போது பலன் கிடைக்கும். இதெல்லாம் அந்த ஜீவன பாவத்தில் சனி இருக்கும்போது ஏற்படக்கூடிய பலாபலன்கள். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 10ல் சனி இருக்கும்போது கட்டாயம் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், கடினமான உழைப்பு உங்களுக்கு இருக்கும், ஆனால் அதற்கான பலன் கிடைக்கும். இந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்படணுமா? நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் படாமல், பெரிய எஃபோர்ட் போடாமல், எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து பணம் சம்பாதிக்கிறாங்களே, அப்படின்லாம் இப்போ நீங்கள் சிந்திக்கக்கூடாது. அப்போ வேலை நிறைய செஞ்சு சம்பாதிச்சு நல்லா இருக்க போகிறீங்க. அதுதான் 10ல் சனி இருக்கும்போது தரக்கூடிய பலன். அடுத்ததாக ராகு மற்றும் கேது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு இருந்த இடம் 10ஆம் இடம். இப்போ அவர் போகிறது 9ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போது நீங்கள் 9ஆம் இடத்துல ராகு வரும்போது என்னன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் பற்றாது, மேலும் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புதன் ராசியில் குரு வந்துட்டார். அப்போ புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கோன்னு உங்களை தூண்டுகிறார். 9ஆம் பாவத்திற்கு ராகு வரார், 10ல் சனி இருக்கார். அப்போ நீங்கள் மேற்கொண்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படித்து அதன் மூலமாக வேலையில் உயர்வை அடையணும். இதுதான் இந்த கிரகங்களுடைய காம்பினேஷனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்குது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரெல்லாம் வந்து நான் இன்னும் ஒரு கோர்ஸ், ஒரு டிப்ளமோ கோர்ஸோ, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோ, ஏதாவது இப்போ நீங்கள் யூஜி தான் முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மேலே எம்ஃபில்லு, அதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி படிப்பு, இதை படித்தா எனக்கு இன்னும் பேர், புகழ், பதவி உயர்வு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் கட்டாயம் கண்ணை மூடிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். மிகச்சிறந்த பலாபலன் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் போகலாம். உங்கள் வேலையை, உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தை வெளிநாடு சம்பந்தமாக நீங்கள் தொடர்புபடுத்தி கொள்ளணும். ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து தரக்கூடிய பலனாக இருக்கிறது. அதே சமயத்தில் 9ல் ராகு வரும்போது உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதில் ரொம்ப நல்லிணக்கம் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தந்தைக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது, அவர் கஷ்டப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. தந்தைக்கு
வயோதிக நிலையிலிருந்து ஆரோக்கியத்திற்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும் அவர்கிட்ட. நீங்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா கூட சரி, நீங்கள் அவர்கிட்ட சொல்லாமல் செய்கிறத விட, அப்பா நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒன்று பர்மிஷன் கேட்கணும், அல்லது ரெண்டாம் பட்சமாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷனாவது நீங்கள் கொடுக்கணும். அவர் வந்து மகிழ்ச்சி அடைவார், என் பையன் என்னை கேட்டு செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய சக நண்பர்கள்ட்ட சொல்லி பெருமை அடைவார் அவர். அப்படியான விஷயங்களை செய்யும்போது 9ல் ராகு இருந்து தவறான தீய பலன் உங்களுக்கு ஏற்படாது. அதன் பிறகு கேது 4ஆம் இடத்தில் இருந்தார், இப்போ 3ஆம் இடத்திற்கு வருகின்றார். 3ஆம் இடத்திற்கு கேது வரும்போது என்னென்னா, பலவிதமான முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க. நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அதாவது நிறைய பேர்னு சொல்லும்போது நிறைய ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள், வெவ்வேறு துறை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியறது, அதுக்காக வேலை பண்ணுறது, அவர்களோடு பயணிக்கிறது, இப்படியான விஷயங்கள் வரும். இது நல்லதுக்குத்தான். சகல கலா வல்லவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சகல கலைகளையும் பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு அம்சம். இந்த ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஸ்மார்ட் ஒர்க்காக அதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கூட அதில் இன்னும் சிறந்த பலனை அடையிறதுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம், ஒரு புதுமையான சிந்தனை, மாற்றி யோசி, வித்தியாசமாக செய், புதுமையை செய்யுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக ஏற்படும். சகோதர ரீதியாக 3ஆம் பாவத்தில் கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அவர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் ஓடி சென்று உதவக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களுக்கும் அவர்கள் வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு அம்சமானது ஏற்படும். 3ல் கேது வர்றது நல்ல பலனாகத்தான் நம்ம சொல்லணும். அவர் சூரியனுடைய வீட்டில் வர்றதுனால அரசாங்க ரீதியாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ரூல்லாம் வந்து மிக சரியாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு குரு, சனி, ராகு, கேது இவர்கள் தரக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம். வழிபாடு என்ன அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான் வழிபாடு. 3ல் கேது வராரா, அவர் வந்து ராசியை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதா, அதனால் தினந்தோறும் விநாயக பெருமானை தரிசனம் செய்து உங்களுடைய நாளை தொடங்கினால் நல்ல பலாபலன்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.